திருமணத்தின் போது பெண்ணுக்கு வந்து மகர் போட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. அதே அவங்களுக்கு வந்து விவாகரத்து ஆகும்போது அந்த மகரை வந்து திருப்பி கொடுக்கணுமா? அதே மாதிரி 2 பேருக்கும் விவாகரத்து ஆனதுக்கப்புறம் அந்த பெண் வந்து 40 நாள் இத்தால இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது இருக்கணுமா? அப்படி இருக்கும்போது வெள்ளாடை மட்டும்தான் அணிஞ்சு இருக்கணுமா, இல்லை கலராடை அணியலாமா? அதாவது திருமணத்தின் போது பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மகரை வந்து விவாகரத்து ஏற்பட்டால் திருப்பி கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. கணவன் மனைவியை விவாகரத்து செய்தால் திருப்பி கேட்கக்கூடாதுன்னு குர்ஆன் தெளிவாக சொல்லிட்டு, ஃபைன் ஆத்தைத்தும் எஹ்தாஹுன்ன கின்தாலன், நீங்கள் திருமணம் செய்த பெண்களுக்கு ஒரு பொற்குவியலையே கொடுத்திருந்தாலும் அவங்களை பிரிய நேர்ந்தால் பல தகுது மினு செய்யா, அது என்ன செய்யக்கூடாது, எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், தெளிவாக குர்ஆன் சொல்லிட்டான். அதே நேரத்தில் ஒரு பெண் கணவன்கிட்ட கோரிக்கை வைக்கிறாள். கணவன் வந்து விவாகரத்து பண்ணுறது ஒன்று, ஒரு பெண்ணு வந்து கணவனை பிரிவதற்கு அவன்கிட்ட கோரிக்கை வைக்கிறாள். நீ என்ன விவாகரத்து பண்ணி, நான் உன்னை விட்டு பிரிஞ்சேன், அது ஹுதுன்னு சொல்லுவாங்க. ஹுதுன்னு என்ன அர்த்தம்? கணவனே மனைவியை வேண்டாம் என்று சொல்வது தலாக்கு. மனைவி வந்து கணவன்கிட்ட கோரிக்கை வைப்பா, நீ வந்து என்ன செஞ்சிரு, விவாகரத்து பண்ணிடு, உன்னோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. இப்படி செய்யும் போது குர்ஆன்ல சொல்றான், ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஃபீ மஃப்ததத் பிஹி, அவள் எதையேனும் ஈடாக கொடுத்து கணவனை விட்டு பிரிந்து கொண்டால் அந்த கணவன் மனைவி இருவர் மீதும் குற்றம் இல்லை. மனைவி வந்து எதையேனும் ஈடாக கொடு, ஹதீஸ் நமக்கு அதை விளக்கிடுச்சு. ஈடாக கொடுப்பது என்றால் என்ன? ஒரு சஹாபி சாபித் பின் கைஸ், அவங்களுடைய மனைவி வந்து கணவனை விட்டு ஹுது முறையில் பிரிகிறாங்க. கணவன்ட்டு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செஞ்சுருங்க, விவாகரத்து பண்ணிருங்க, உங்களோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது நபி அல்லாஹ் சஹாபியை கூப்பிட்டு இந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, நீ அவர் உனக்கு தந்த மகர் என்ன செஞ்சுது, நீ திருப்பி கொடுத்துருங்க. அப்போ மனைவி கணவனை ஹுது முறையில் பிரிந்தால், குலான்னு சொல்லும் பாருங்க, அந்த ஹுது ஹேலாம் ஐன், ஹுது முறையில் பிரிந்தால் அப்போ கணவன் கொடுத்த மகரை மனைவி என்ன செய்யணும், திருப்பி கொடுக்கணும். மகரை மட்டும்தான். கணவன் மனைவியாக வாழும்போது அவளுக்கு செலவு பண்ணது, அன்பளிப்பு செஞ்சது, எதையுமே திருப்பி கேட்கக்கூடாது. அது எந்த 2 விவாகரத்துமே செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஹுது முறையில் பிரியும் போது மகரை வந்து கணவன்கிட்ட கொடுத்துடணும். அவன் தலாக் விடும்போது எத்தனை தங்க மலையே கொடுத்தா என்ன செய்யக்கூடாது, திருப்பி கேட்கக்கூடாது. இது அல்லாஹ் குர்ஆன் நமக்கு என்ன செய்ய தடுத்துட்டான். இத்தாவை பொறுத்த வரைக்கும் கணவனை இழந்த பெண்கள், கணவன் மரணித்து விட்டால் அந்த பெண்கள் 4 மாதம் 10 நாட்கள் மறு திருமணம் செய்யாமல் இருக்கும். இதான என்ன அர்த்தம்? இதான ரூமுக்குள்ள அடைச்சி வைக்கிறது கிடையாது, யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது கிடையாது. இதான கணக்கிடுதல். அவன் மறு திருமணம் செய்வதாக இருந்தால் உடனே பண்ணிடக்கூடாது. எவ்வளோ காலம் கழிச்சு பண்ணணும்? 4 மாதம் 10 நாட்கள். இந்த கணவனை இழந்த பெண்கள் மட்டும் இந்த இதா காத்திருப்பு காலத்தில் வந்து அவன் கவர்ச்சியான ஆடை அணியக்கூடாது, நகைகள் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது, சுருமா போடக்கூடாது. அந்த மாதிரி கவர்ச்சியான ட்ரெஸ்ஸு, வெள்ளை ட்ரெஸ் தான் கிடையாது, மற்றவங்க இருக்கிற மாதிரி ஆடை என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. 4 மாதம் 10 நாள் கழிஞ்சிட்டுனா என்ன செஞ்சுக்கலாம், அவங்க தங்களை அலங்கரித்துக் கொள்ள என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. அதே நேரத்தில் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் இருக்காங்களே, ஹுது மூலம் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள், ஒரு கணவன் வந்து மனைவி விவாகரத்து செஞ்சிட்டான், அந்த விவாகரத்து செய்யப்பட்ட பெண் மாதவிலக்கு ஏற்படக்கூடியவளாக இருந்தால் அவளுடைய இத்தா காலம், காத்திருப்பு காலம் 3 மாதவிடாய் காலங்கள். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன ஃபி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூஇன், அல்லாஹ் சொல்லிட்டான். தலாக் விடப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் காலம் காத்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறு திருமணம் செய்யாமல் காத்து. தலாக் விடப்பட்ட பெண்களுக்கு அந்த சட்டம்லாம் கிடையாது. இத்தா காலத்தில் அலங்கரிக்க கூடாது, அந்த சட்டம் தான். கணவனை இழந்த பெண்களுக்கு தான் என்ன சட்டம் இருக்குது, அலங்கரிக்க கூடாது, நகை போடக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்குது. தலாக் விடப்பட்ட பெண்களுக்கு வந்து அந்த சட்டம் கிடையாது. அவங்க மறு திருமணம் செய்வதற்கு 3 மாதவிடாய் காலம் நிச்சயம் காத்திருக்கணும். சில நேரங்களில் வந்து ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு ஏற்படுவது நின்று விட்டது, அது மாதவிலக்கு ஏற்படாத பெண்ணாக இருக்கிறாள். இவளுக்கு வந்து அந்த கணவன் விவாகரத்து செய்தால் இத்தா காலம் வந்து 3 மாதம். வல்லாத்தி எய்சின மினல் மகிழ், அதாவது மாதவிடாயிலிருந்து நிராசை அடைந்தவர்களுக்குரிய இத்தா காலம் என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க வந்து 3 மாதம் சலாசத் அஷூர்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 3 மாதம் அவங்க என்ன செய்யணும், இத்தா காலம். அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து நகையெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், அணிந்து கொள்ளலாம். கணவனை இழந்த பெண் போன்று இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோன்று ஹுது முறையில் கணவனை பிரிஞ்சா அவங்களுடைய இத்தா காலம் 1 மாதவிடாய் காலம். 1 மாதம். இப்போ வந்து எப்போ அவங்க கணவனை விட்டு பிரியணும், அவங்க கணவர் தானே ஹுது முறையில், கணவர் தான் உன்னை விவாகரத்து செய்வேன்னு சொல்லுவார். ஹுது முறையில் பிரிஞ்சாலும் அவங்க எப்போ சொல்லணும்னா, அந்த பெண்ணு வந்து மாத விலக்கு தான் தூய்மை அடைஞ்சவனு சொல்லணும். சொல்லிட்டோம்னா அவங்க வந்து 1 மாதம் அடுத்த மாத விலக்கு வர்ற வரைக்கும் அவங்க மறு திருமணம் செய்யாமல் செஞ்சு இருக்கும். அதே போன்று கணவனை இழந்த பெண்ணாக இருந்தாலும் சரி,
தலாக் விடப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கருவுற்று இருந்தாங்கன்னா, ஒரு பெண்ணு வந்து கணவர் மௌத்தா போகும்போது வயிற்றில் குழந்தை இருக்குது, அது கணவர் விவாகரத்து செய்யும்போது வயிற்றில் குழந்தை இருக்குது. இவங்களுக்குரிய இத்தா காலம் என்னென்னா குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும். இப்போ கணவர் வந்து 5 மணிக்கு மௌத்தாயிட்டாரு, 5:01 குழந்தை பிறகுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு விளங்குறது ஒரு 6 மணிக்கு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்கிடுங்க. அவங்களுக்கு இத்தாங்கிறதே கிடையாது. இத்தா காலம் எவ்வளோ தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டான். அதாவது உலாத்து அஹ்மாலின் கருவுற்ற பெண்களுடைய அவங்களுடைய இத்தா காலம் வந்து அவங்க தன்னுடைய பிரசவிக்கிற வரைக்கும். இப்போ ஒரு பெண்ணு கருவுற்றிருக்கிறான், கணவர் மௌத்தாயிட்டாரு, 8 மாதம் கழிச்சு தான் குழந்தையை பெற்றிருக்கிறான். எவ்வளோ காலம் அவங்களுக்கு காத்திருப்பு காலம்? 8 மாத காலம். ஒரு கணவர் வந்து மனைவியை விவாகரத்து செய்யும்போது அவங்க குழந்தையோடு இருந்தாங்கன்னா அவங்க குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் தலாக்குடைய காலம் என்ன செய்யும்? நீளும். தலாக்கு அவங்க வந்து குழந்தைய எப்போ பெற்றெடுக்கிறாங்க அப்போ தான் ஒரு தலாக்கு என்ன செய்ய ஆகும். நம்ம 3 மாதவிடாய் காலம்னு சொல்கிறோம் பாங்க, ஒரு தலாக்கு. அது எதுக்கு தான்? மாதவிலக்கு வரக்கூடிய பெண்களாக இருந்தால் தான். மனைவி வந்து வயிற்றில் குழந்தையோடு இருக்கும்போது தலாக்கு விட்டா அந்த ஒரு தலாக் நிறைவேறுவதுக்கு எது வரைக்கும் ஆகும்? அவங்க குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் என்ன செய்யும்? அது ஆகும். குர்ஆனில் அப்படி தான் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். இதுதான் கணவனை இழந்த பெண்கள் மட்டும்தான் தங்களை அலங்கரிக்காமல் இருந்துக்கலாம். விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் என்ன செஞ்சுக்கலாம்? அவங்க வந்து காத்திருப்பு காலத்தில் தங்களை அலங்கரித்துக் கொள்வது என்ன கிடையாது, நகை அதெல்லாம் அணியக்கூடாங்கிற சட்டம் என்ன செய்யாது, கிடையாது. இதாவது உள்ளவங்க வந்து ஒரு அந்நியானுக்கு தேவைக்கு சதிஞ்சு பேச தப்பே கிடையாது. ரூமுக்குள்ளே வச்சு அடைக்கிறங்க கான்செப்டே கிடையாது மார்க்கத்தில். இதா என்பதுனா மறு திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட காலம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு பெண்ணுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்க விரும்பினால் அவங்கள்ட்ட வந்து அதாவது அந்த திருமண ஒப்பந்தத்தை எல்லை அடைகிற வரைக்கும், அந்த காத்திருப்பு காலம் 4 மாதம் 10 நாள் இருக்குல்ல, அந்த எல்லை அடைகிற வரைக்கும் திருமண ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துறாதீங்க. அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யுங்க, வலாத்து வாயுதுகின்ற சிறுரன், அவங்க ரகசிய வாக்குறுதி கொடுத்துறாதீங்க அப்படின்னா அல்ல. ஆனால் உங்கள் மேலே எது குற்றம் கிடையாது. நீங்கள் வந்து மறைமுகமாக அவங்கள்ட்ட பேசுறது குற்றம் கிடையாது, நல்லா சொல்கிறோம். நபியான காலத்தில் ஒரு சஹாபி பெண்ணுடைய கணவர் இறந்து போயிட்டான் வச்சுக்கிடுங்க. ஒரு ஆள் அந்த பெண்ணை திருமணம் முடிக்காமல் விரும்புகிறாரு. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இத்தா காலத்தில் இருக்கும்போது கல்யாணம் முடிச்சிடாதீங்க. ரகசியமாக அந்த பெண்ணை பார்த்து நான் உன்னை கல்யாணம் முடிச்சு நேரடியாக சொல்லிடவும் கூடாது. எப்படி அந்த பெண்கிட்ட எப்படி பேசலாம்? உங்களை மாதிரி ஒரு ரகசியமான மறைமுகமான முறையில் நீங்கள் உங்களுடைய ஆசையை தெரிவிப்ப என்ன கிடையாது, நீங்கள் வந்து தப்பு கிடையாது. வலா தாசிமும் உக்குதது நிக்காய் ஹத்தா எபுலுக்கல் கித்தாபு அஜலகு, அதாவது அந்த விதி அந்த அல்லாஹ் என்ன சட்டம் போட்டு தவணையை அடைகிற வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, திருமண ஒப்பந்தம் பண்ணிடாதீங்க, ரகசிய வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. அதாவது நீங்கள் வந்து மறைமுகமாக சொல்ல என்ன கிடையாது, குற்றம் தான் சூரத்துல் பக்கராத அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்லி காட்டுறோம். அப்போ கணவனை இழந்த பெண்ணிட்ட பேசவே கூடாதுன்னா அல்லாஹ் இப்படிலாம் சட்டம் சொல்லுவானா? நபியான காலத்தில் ஒரு அம்மா வந்து கேட்க, அல்லாஹ் எடுத்தது என் கணவர் மௌத்தாயிட்டாரு, நான் தோப்பில் போய் இந்த பழங்கள்லாம் பறிச்சா தான் பிள்ளைகளை என்ன செய்ய காப்பாற்ற முடியும், நான் தோப்பில் போய் பழங்களை பறிக்கலாமா, எனக்கு தாராளமாக என்ன செஞ்சுக்கிடுங்க, பறிச்சுக்கிடுங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. நம்ம சமூகத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமை அவங்கள ரூமில் வச்சு அடைக்கணுங்கிறது அப்படி சட்டமே கிடையாது. அதை உடைக்க வெள்ளாடை உடுத்தணுங்கிறது என்ன செய்யாது, கிடையாது. அந்த சட்டத்தை சமூகம் மாற்றி அமைக்க வேண்டும், நினச்சிங்களா? அதனால் நீங்கள் ஒரு வயோதிக பெற்றோர், வயோதிக ஒரு 65 வயசு 70 வயசு அம்மா கணவர் இறந்து போயிட்டாரு, அவங்க அலங்கரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு பேச்சுக்கு அவங்க மறு திருமணம் செய்யணும் வச்சுக்கிடுங்க. எப்போ தான் பண்ணணும்? 4 மாதம் 10 நாள் கழிச்சு தான் என்ன செய்யணும், பண்ணணும். இத்தா என்பது கணக்கிடுதல். மறு திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட காலம், நினச்சிங்களா? அதுதான் இத்தா. அது ரூமில் வச்சு அடைத்தல் என்பது என்ன செய்யாது, கிடையாது. ஆமாம், தஞ்சை மாவட்டத்தில் வந்து கணவனை இழந்த பெண்கள் 40 நாள் இத்தா இருப்பாங்களாம். அப்போ நாகூரில் போய் இத்தா முடிக்கிறாங்க. கணவனை இழந்த பெண்களுக்கு இத்தா காலம் எவ்வளவு? 4 மாதம் 10. இவங்க சொல்லக்கூடிய இத்தா, தஞ்சை மாவட்டம் இத்தா என்னது, ரூமில் அடைச்சி வை. எங்கள் ஊரில் என்ன செய்வாங்கன்னா ஓலைப்பாயை வச்சு கட்டி அல்லது சாணியை வச்சு பூசிடுவாங்க, அல்லது ஏதாவது. ஏன்னா கருவுற்ற பெண்கள் கூட அந்த ரூமுக்குள்ளே போயிடக்கூடாது, வயத்தில் ஆம்பளை பிள்ளை இருந்துட்டா பார்த்துருமே. இப்படி ஒரு சட்டம், இப்படி ஒரு கொடுமை வந்து அறியாமை காலத்தில் உள்ள கொடுமை. அது இஸ்லாம் சொல்லக்கூடிய கொடுமை கிடையாது. ஆலிம்கள், மார்க்கம் தெரிந்தவர்கள் இதை மக்களுக்கு எடுத்து சொல்லி இதை என்ன செய்யணும், இந்த சமூக கொடுமையை வந்து பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநியாயத்தை வந்து நாம் மாற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களார் அனைவரையும் ஆய்க்கல் புரிவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் ஆய்க்கல் புரிவானாக என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.